கூடி இருக்கக்கூடிய ஒரு அரங்கம் இசை நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பமாகுது. இது வயலின் இசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இசை மீட்டப்படுகிறது. அனைத்து பார்வையாளர்களும் ரொம்ப கவனமாக சின்ன சத்தம் கூட இல்லாமல் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு வேகமான சத்தத்தோட அந்த வயலினில் உள்ள ஒரு நரம்பு அறந்து விழுது. அந்த நொடி எல்லாரும், அந்த அரங்கமே அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கு. ஏன்னா அவர் கால்களால் நடக்க முடியாது, போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அவர் எப்படி எழுந்து போய் அதை மாற்றுவார் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது இசைக்குழுவினரும் இதோட இசை நிகழ்ச்சி முடியலாம் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் நம்மளோட இசைக்கலைஞரான இட்சாக் பெல்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அறந்த ஒரு நரம்பை விட்டுட்டு மற்ற 3 நரம்புகளை வச்சு வயலினை வாசிக்கிறாரு. அதுலேருந்து வரக்கூடிய இசை ஒரு புதிய அழகான வடிவத்தில் வெளிப்படுது. அந்த இசையில் எல்லாருமே திகைத்து போயிடுறாங்க. இதில் இந்த இசை முடிகிற நேரத்தில் அந்த அரங்கமே அதிர்ற அளவுக்கு கிளாப்ஸும் கிடைக்கிது. இந்த இசையை முடிச்சுட்டு நம்ம பெல்மேன் ஒரு விஷயம் சொல்கிறார். எஞ்சி இருப்பது என்னவோ அதை வச்சு ஒரு புதிய இசையை உருவாக்குறது தான் ஒரு நல்ல இசைக்கலைஞனோட வேலை அப்படின்னு. அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு பதட்டம், இல்லை எழுந்து போய் மாற்ற முடியாத சூழல், என்னவா வேணாலும் மாறியிருக்கலாம். ஆனால் நம்மளோட இட்சாக் பெல்மேன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால், அவரோட மன வலிமையினாலையும் மனத உறுதியினாலையும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தன்னோட மனசில் ஒரு புதிய இசையை உருவாக்கிட்டு அவர் திரும்பவும் வயலினை வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் இஸ்ரேலை சார்ந்தவர். இவர் 3 வயசுலேயே இசையை கற்றுக்க ஆசைப்படுறாரு. ஆனாலும் இவரால் முடியல. சின்ன பையன் அப்படின்னு யாரும் சேர்த்துக்கல. திரும்ப இவர் 4 வயசில் போலியோ அட்டாக்னால கால்களை இழக்கிறாரு. இவர் 7 வயசில் இவரோட கச்சேரியை தொடங்க ஆரம்பிக்கிறார். 13 வயசில் எட் வில் பி ஒன் ஷோ அப்படின்ற ஷோவில் அமெரிக்காவில் பங்கு பெறுறாரு. இந்த ஷோ தான் இவருக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினதுனே சொல்லலாம். அதோடு இல்லாமல் இவர் ஜூலியர் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலில் சேர்த்து படிக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த அமெரிக்காவில் நடைபெற்ற எட் வில் பி ஒன் ஷோவால். அதுக்கு பிறகு இவரோட இசை பயணம் ரொம்பவே பெருசு. இதே போல தான் இவர் ஒரு படத்துக்கு இசை அமைக்கிறாரு. அந்த இசை அமைக்கிறதுக்கு அது ஒரு 2ஆம் உலக போர் சார்ந்த படம். அப்போ அதுக்கு இசை அமைக்க உலகத்திலேயே தலை சிறந்த வயலின் வித்வானால தான் முடியும் அப்படின்னு சொல்லி தேடுறப்ப நம்மளோட இட்சாக் பெல்மேன் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாரு. இந்த படத்தில் வர அந்த 3 நிமிட இசையை கேட்கும் போதே மனசு அவ்வளோ லேசாகவும் கனமாகவும் மாறுது. அது என்ன காரணம்னு சொன்னால், அதை கேட்டு முடிக்கிறப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு துன்பம், இது 2மே நம்ம மனசில் முழுக்க நிறைஞ்சு போயிடுது. இந்த படத்தில் இசையமைச்சதுக்காக அவருக்கு விருதும் கிடைச்சிருக்கு. இப்படி தாங்க, சிறகுகள் இருந்தால் விரிக்க தெரிந்தால் மட்டும் போதாது, சிலுவையாக இருந்தாலும் சுமக்க தெரிய வேண்டும். இதுதாங்க